ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். இதெல்லாம் ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நார்மலா ஈக்குவேஷன் கொடுத்தா பரவாயில்ல, ஆனா இவங்க கொடுக்குற ஈக்குவேஷன் பார்த்தா தான் இவ்வளோ இருக்குது. ஸோ முதல் விஷயம் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, எக்ஸ் பை 2 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.8. இது என்னன்னா ரேஷனல் இருக்குது, அதை நார்மலா மாற்றணும். ஸோ முதல்ல இங்க இருக்கக்கூடிய 2வை இப்படிக்கா ஒய்யோட மல்டிப்ளை பண்ணி 2ஒய்யா இது பண்ணி ஹோல் பை 2வா மாத்திக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிற 2வை அந்த பக்கம் ஆர்ஹெச்எஸ் சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடும். மல்டிபிள் பை 2ன்னு போட்டா 1.6ன்னு வருது. ஸோ சால்வ் பண்ணும்போது பாயிண்ட்ல இருந்தா கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால நான் ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் 10x 20y and 16. 1.16 into 10 is equal to 16. So equation 3 மாத்தியாச்சு இத. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன், ஸோ இங்க இருக்க 2வை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 2x ஹோல் பை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய 2 மேல நியூமரேட்டர் போயிட்டு 7 into 2 14. நம்ம டினாமினேட்டர் ஆர்ஹெச்எஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் 10ஓட மல்டிப்ளை ஆகி 20x plus 10y is equal to 14. இது fourth equation. ஸோ equation 1 and 2 வச்சு 3 and 4 இந்த மாதிரி ரேஷனல்ல கொடுத்தத நான் நார்மல் ஈக்குவேஷன் மாதிரி எழுதியாச்சு. ஸோ சால்வ் 3 and 4. 3 and 4 சால்வ் பண்ணணும். ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ நான் இப்போ என்ன எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எக்ஸை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க 20, ஸோ இதுவும் 20ஆ மாற்ற 2ஆல் இன்ட்டு பண்ணணும். 2ஆல் இன்ட்டு பண்ணதுனால இது 20, 40 and 32, 16 இன்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் கீழே சிம்பிளை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த 20x 0வா மாறிடுச்சு. ஸோ 40ல 10 போச்சுன்னா 30, 32ல 14 போச்சுன்னா 18. ஸோ அடுத்தது என்னன்னா ஒய்யை வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த 30 மட்டும் போகுது. மல்டிப்ளேஷன்ல இருந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் ஆர்ஹெச்எஸ் போறதுனால அத டிவிஷன் ஆகுது. ஸோ 18 by 30, 3 1s are, அதாவது 3 10s are, 3 6 are 18. அதுமே 10 இதுவும் பண்ண 0.6. ஸோ ஒய் 0.6ன்னு வந்தாச்சு. ஒய் 0.6 கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டியூட் பண்றேன். 10x 20 into 0.6, ஒய்க்கு பதிலாக அதோ இங்க 0.6 நான் போட்டுக்கிறேன். 20 into 0.6 12. அதுமே 12 அந்த பக்கம் போகுது. அடிஷன் சிம்பிள்ல இருந்து போறதுனால மைனஸ் சிம்பிளா மாறுது ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது. 16 minus 12 4. அதுக்கப்புறம் 10 அது மல்டிப்ளேஷன்ல இருக்குது. அது இந்த பக்கம் கொண்டு வரும்போது டிவிஷனுக்கு வருது. 4 divided by 10 0.4. ஸோ நமக்கு தேவையான எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்ச சரியா தப்பான்னு கண்டுபிடிக்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ. நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சால்வ் பண்ணும்போது ஈக்குவேஷன் 1 வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணோம். இங்க இருக்கக்கூடியவங்கள 3, ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3ன்றது 1ல இருந்து வந்தது. ஸோ அதுல போடக்கூடாது. ஈக்குவேஷன் நம்பர் 2ல போட்டாதான் கரெக்டா தெரியும். ஸோ ஈக்குவேஷன் 2ல நம்ம சால்வ் பண்றோம். எக்ஸுக்கு 0.4ம் ஒய்க்கு 0.6ம் கொடுத்தா 10 வருதான்னு செக் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ கொடுத்தாச்சு. அப்புறமேட்டு 2 இதுவும் கேன்சல் பண்ணா 0.3. அப்புறமேட்டு 2த்தையும் ஆட் பண்ணா 0.7, கேன்சல் பண்ணா 10. ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் அண்ட் ஒய் சேம். ஒவ்வொரு வாட்டியும் சம் போடும்போது நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிட்டா நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே, இந்த சம் அதோட முடியுது. இந்த சம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி www.max.institute வெப்சைட்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன்.
மோரோவர் காலேஜ் ரிலேட்டட் யூஜி சம்ஸ் அதுக்கெல்லாம் டெக்ஸ்ட் மாதிரி டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்மளோட வீடியோஸும் லிங்க்கும் அந்த மாதிரியான கொடுத்து வச்சிருப்பேன். ஸோ நீங்க ஈஸியா செக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கொஸ்டின் வீடியோ இருக்கும்போது நீங்க சர்ச் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா வெப்பேஜ்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சம் டவுட்டா இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. அந்த சம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.